ஹாய் ஹலோ வெல்கம் யூ. இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய ஆஸ்பிரண்ட் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன், நான் ஜிடிஎஸ் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அது உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஜாயின் பண்ணுறது பிரச்சனையே இல்லை. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி சீரியஸாக உங்களால் படிக்க முடியுமாங்கிறது தான் கொஸ்டின் மார்க். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 4 to 5 hours ஒர்க் இருக்குது அப்படின்னா, மார்ச் அதாவது அக்டோபர் நவம்பர்லேருந்தே அக்கௌண்ட் ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மார்ச் அந்த டைம்லலாம் ரொம்பவே கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுங்கள், கேன்வாஸ் பண்ணுங்கள், அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவே 2 to 3 hours ஒர்க் இருக்கும். அடிக்கடி வீக்லி மீட்டிங் வைப்பாங்க அந்த டைம்லாம். ஸோ அங்கே போயிட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் லைக் உங்கள் மேலே ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ப்ரெஷரில் நீங்கள் ஸ்டடி டேபிள் ஒன்று போட்டு வச்சுருப்பீங்க, அது கொலாப்ஸ் ஆகும். ஸோ அது கொலாப்ஸ் ஆகும்போது அது அடுத்த நாளைக்கு போஸ்ட்பான் ஆகும். அடுத்த நாள் போஸ்ட்பான் ஆகும்போது அதை நீங்கள் படிப்பீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின் மார்க். அப்படியே அதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் எந்தளவு காமாக நீங்கள் ஆஸ்பிரண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு தெரியல. இன்கேஸ் ஏன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் மீறி ஒர்க்கில் இருக்கிற பாலிட்டிக்ஸ் அண்ட் ஒர்க் ஸ்ட்ரகிளையும் மேனேஜ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆப்வியஸ்லி ஃபினான்ஷியலாக உங்களுக்கு இது கை கொடுக்கும். உங்களோட அகாடமிக் ஃபீஸ் கொடுக்கும். நீங்கள் ஏதாவது புக்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட சேலரியிலேருந்து நீங்களே கண்டிப்பாக செலவு பண்ணிக்கலாம். ஸோ அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் படிக்க முடியுமாங்கிறது பிக் கொஸ்டின் மார்க். ஏன்னா இதுக்குள்ளே நிறையா பேர் ஆஸ்பிரண்ட் தான். பட் இது ஒரு சுழல் மாதிரி தான், இங்கே ஸ்டக் ஆகிட்டோம், நானும் தான் இன்க்ளூடிங். ஸோ இதிலிருந்து வெளியில் போகிறதுங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட வில்லிங் பவரை பொறுத்து, அவங்களோட வைராக்கியத்தை பொறுத்துன்னு சொல்லலாம். ஸோ உள்ளே வர்றது பிரச்சனை இல்லை. உள்ளே அதே கன்சிஸ்டன்சியில் இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷைன் ஆகி வெளியில் போகலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் பவரை வச்சு தான் அது மாறும். நான் அதுக்கப்புறம் வீடியோஸ் போட்டு நான் ஒரு சைடு ஓகே கன்வின்ஸ் ஆகிட்டேன் இந்த ஜாப்லேயே. அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம், அதுவும் சரிதா, வாங்க போவோம். பட் ஸ்டில் அதுக்கு நீங்கள் எப்படி கன்வின்ஸ் ஆகிக்கிறீங்கிறத பொறுத்து தான் உள்ளே வரீங்க அப்படின்னா. அண்ட் கம்மிங் டு ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் நீங்கள் எதுக்காக இந்த ஜாப்க்கு வந்திருக்கீங்க, இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் யார்கிட்டையுமே எக்காரணத்தை கொண்டும் ஷேர் பண்ணாதீங்க. நிறையா பேர் உங்களை டீச் பண்ணுவாங்க, எதுக்கு இவ்வளோ படிச்சுட்டு இந்த வேலைக்கெலாம் வேறு வேலை கிடைக்கலையா அப்படிலாம்பாங்க. நீங்கள் உண்மையாகவே ஒரு சீரியஸான ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் பேக்கப்புக்காக இங்கே வந்திருக்கலாம். அதை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் பெசாட்டி உங்கள் ஒர்க்கை செய்யுங்க. 5 hours உங்கள் ஒர்க்காக அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிச்ச டைம் படிங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு தைரியமாக ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. இதை அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. வேலை கிடச்சிருக்கு, அதை ஜஸ்டிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. போய் ஜாயின் பண்ண போகிறீங்க, ஒர்க்கை பார்க்க போகிறீங்க. ஒர்க்கு கரெக்டாக பார்க்கலைன்னா ஜஸ்டிஃபை பண்ணணும். எதுக்கு ஜாயின் பண்ணுறோங்கிறதுக்கு நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இது ஃபினான்ஷியல் உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டையும் சொல்லாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி போயிட்டு அதை வேற மாதிரி பேசுவாங்க, காசிப் பேசுவாங்க. எனக்கு ஒரு அடி விழுந்துச்சு, நான் தெளிஞ்சிட்டேன், உங்களுக்கும் விழும், தெளிஞ்சிருவீங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்கெல்லாம் எதையும் மாற்ற முடியாது. இதெல்லாம் மஃபசல் ஏரியாவில் ரொம்ப நடக்கும். சிட்டியில் கூட உங்களை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது கூட கண்டுக்க மாட்டாங்க. மஃபசலில் இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்கள் கூடயே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு நீங்கள் ஏதாவது லைட்டாக மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட எல்லாமே உங்கள் மேலே போட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் எல்லாருமே அவங்க பண்ண தப்பை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அந்த தப்பை எப்படி இன்னொருத்தவங்க தலையில் கட்டிட்டு அவங்க எஸ்கேப் ஆகலான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்சளவு தப்பு இல்லாமல் வேலை பாருங்கள். ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸை கரெக்டாக டீல் பண்ண கற்றுக்கோங்க. எதுவுமே பேசாமல் போயிட்டா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏதாவது ரொம்ப உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசினாங்கன்னா ஒரு வார்த்தை கரெக்டாக பேசிவிட்டு, அது உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, அதுக்கப்புறம் அவங்க உங்களை டீஸும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பேசிவிட்டு தைரியமாக இருங்க. ஏன்னா பேசுகிறது தப்பில்லை, எந்த பாயிண்ட் நீங்கள் பேசுகிறீங்கிறத பொறுத்து இருக்குது. பிகாஸ் சில எஸ்பிஎம் கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா ஐபிஏஎஸ்பி வர உங்களை பற்றி தப்பாக சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க உங்களுக்கு விசிட் வரப்போ வித்தியாசமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ சீரியஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸையும் மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. அண்டு எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அதுதான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். நல்லா பேசுவாரா, நல்லா பேசுகிறவங்க நல்லவங்கடா.
அண்ட் கம்மிங் டு கமெண்ட் செக்ஷன், நிறையா கமெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக வருது. ப்ளீஸ், நிறையா வீடியோ நான் அதை பற்றிலாம் போட்டுட்டேன். எனக்கு நீங்கள் நிறையா கமெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக போட்டிங்கன்னா நான் உண்மையிலே யாருக்கு ஹெல்ப் பண்ணணுமோ அந்த கமெண்ட்ஸ் எனக்கு ஷோ ஆக மாட்டேங்குது. நான் அதை தேடி போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா செகண்ட் ஒரு கமெண்ட்டுன்னு அவங்க ரிப்ளை பண்ணுங்கன்னு போடும்போது எனக்கு மிஸ் ஆகிடும் ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியாது, எனக்கும் ஒர்க் இருக்குது. நான் ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டேன், அந்த வீடியோக்கில் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே முக்கால்வாசி ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. முடிஞ்சளவு அந்த வீடியோஸில் எடுத்துக்கோங்க. ரொம்ப வளவலன்னுலாம் பேசியிருக்க மாட்டேன், கிறிஸ்பாக தான் பேசியிருப்பேன். இல்லை அப்படின்னா சார்ட்ஸில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுக்கு மட்டும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். என்ன நடக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அது மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினை. அவ்வளோதான்.